அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நிஃப்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரியே ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. அதாவது 25,157 ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 169 பாயிண்ட்ஸ் பக்கம் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. இதில் மட்டும்தான் இது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு ஹை 259 பாயிண்ட்ஸ் பக்கம் பிரேக் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாம் 592 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்திருக்கு. இது வந்து கண்டினியூ ஆகுமா? இன்றைக்கி நம்ம பை எடுத்ததுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட் வந்து ஃபெட் ரேட் கட் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னங்க நாளைக்கு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நாளைக்கு தான், அதாவது யூஎஸ் டைம் படி பார்த்தீங்கன்னா 2 PM, ஓகேங்களா, 2 PM யூஎஸ் டைம் படி. பட் நமக்கு இந்தியன் டைம் படி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே இன்றைக்கி நைட்டே 11:30க்கே வந்து அந்த ரிசல்ட் வந்து கிடச்சிரும். ஸோ ஆல்ரெடி ஜெரோம் பவல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 25 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அடைச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாம் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ். நாமனா டோட்டல் மார்க்கெட் எதிர்பார்க்குறது ஒரு 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சா நல்லா இருக்கும், வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறதுனால தான் நமக்கு வந்து இந்த டைமில் ஒரு நல்ல க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. சப்போஸ் ரிமைன் அன்சேஞ்சு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்த ரேட் கட் வந்து எங்களால் எதுவும் பண்ண முடியல, இது வந்து சேஞ்சும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கெல்லாம் ஒரு கரெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஜெரோம் பவல் அப்படிங்கிற அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி தான். அதனால் ரிமைன் அன்சேஞ்சு வரதுக்கு சான்சஸ் கிடையாது. 25 பேசிக்ஸ் பாயிண்ட் கொடுத்தாலுமே கேப் அப் தான், 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்தாலுமே கேப் அப் தான். ஸோ எப்படி கேப் அப் விடுங்க அப்படின்னா, நைட்டே நமக்கு ரிலீஸ் ஆயிடுது, 11:30க்கே நமக்கு வந்து கிடச்சிருது. கண்டிப்பாக காலையில் நிஃப்டி ஓப்பன் ஆகிறப்ப ஒரு 100 or 150 பாயிண்ட்ஸ் வந்து தூக்கி போடுவாங்க மேலே. அப்படி போடுறப்ப ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் ஒரு கேப் அப் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேப் அப் கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா நியூஸ் வரதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குது. சப்போஸ் 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் செக்டார், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக க்ரோத் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான ஹீட் மேப்பும் நம்ம எடுத்துக்கிட்டோம். அதாவது நிஃப்டி 50யோட ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்குமே பெரிய அளவுலலாம் விழுவலைங்க. அதாவது ஐடி செக்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று கூட கொஞ்சம் வந்து கரெக்ஷன் இருந்தது ஐடி செக்டாரில். பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஐடி செக்டார். நான் எதிர்பார்க்குறது என்னென்னா இந்த அளவுக்கு ஒரு 1% HCL, டெக், விப்ரோ, டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ் மட்டும்தான் கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறதுனா கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மற்றபடி எல்லாமே இந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஒரு ஃபெட் ரேட் கட் வந்து 50 பேசிக்ஸ் பாயிண்ட் வந்து வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொட்டாக் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பாரதி ஏர்டெல், ஸோ எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து உள்ளார வந்திருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பாசிட்டிவ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நியூஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாக் 811ங்கிற ஒரு ஆப் வந்து பேங்கிங் ஆப்புக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் 3rd ஹையஸ்ட் டவுன்லோடிங் ஆப் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொட்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2.58% வரைக்கும் க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்எஸ்சியில் இதுக்கு முன்னாடி ஒரு 5 monthஸில் புது இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளார வந்திருந்தாங்க. பட் ஆகஸ்ட் மந்தில் மட்டும் ஒரு 18% வரைக்கும் டிக்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. நியூ இன்வெஸ்டர்ஸ் வந்து என்எஸ்சி ஸ்டாக்ஸில் வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலை, ஒரு 18% டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் நியூஸ் தான். பட் இந்த ஃபெட் ரேட் கட்டுக்கு முன்னாடியும் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா அந்த நியூஸ் வந்து ஒன்றுமே இல்லாத மாதிரி போயிருக்கு. பட் அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ சேமாக இருந்து ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் நிஃப்டி 50 ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அண்ட் லோ வந்து ஜஸ்ட் ஒரு என்ன சொல்கிறதுனா ஓப்பன் வந்து 73, 70, ஜஸ்ட் ஒரு 3 பாயிண்ட்ஸ் தான் லோ இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நல்ல ஒரு க்ரோத் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த கண்டினியூ ஆகுமா? இது வந்து நாளைக்கு கேப் அப் இருந்தால் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது என்எஸ்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3143 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. அதில் 1978ங்கிறது பாசிட்டிவ், 1079ங்கிறது நெகட்டிவ், அன்சேஞ்சடுங்கிறது 86. 52 வீக் ஹையில் 90 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் 21 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வந்து ஆயிருக்கு. அப்பர் சர்க்கியூட்டில் 111, லோயர் சர்க்கியூட்டில் 39. ஸோ ஓவராலாக நமக்கு 52 வீக் ஹையில் இன்னமும் ஒரு 90 ஸ்டாக்ஸ் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்கு. நேற்றும் அதுதான் நடந்தது. பட் நேற்று நமக்கு வந்து செக்டார் வைஸ் க்ளோசிங் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பெருசாக வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ அதனால தான் கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நியூஸஸ் எல்லாமே செக்டார் வைஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஆட்டோ செக்டார், அதுக்கப்புறம் ஐடி செக்டார், முக்கியமாக ஐடி செக்டாருங்க. ஐடி செக்டார்
0.95% இந்த மாதிரி டைமில் க்ரோத்து கொடுக்காதுங்கிறது ரொம்ப ரேர். அதாவது ஃபெட்ரேட் கட் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் தான் முக்கியமாக வந்து பார்க்கணும். ஏன்னா நிறையா வந்து ஐடி செக்டார் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 0.85% மேலே இல்லை 0.5%க்கு மேலே இருந்தாலே அது வந்து நல்ல ஒரு ஃபெட்ரேட் கட்டை எதிர்பார்க்குற மாதிரி தான். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக ஒரு 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஓகே, மற்றபடி எல்லா செக்டாரும் கொஞ்சம் பாசிட்டிவ் க்ளோசிங் தான். ஃபார்மா செக்டார் பார்த்தீங்கன்னா 0.34%. ஃபார்மா செக்டார் வந்து நாளைக்கு கொஞ்சம் க்ரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா செப்டம்பர் 22 தான் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் வந்து கிடைக்குது ஃபார்மா எல்லா செக்டாருக்குமே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் அந்த வாங்குகிற இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் வந்து நீங்கள் மாற்றி ஓட்ட தேவையில்லை, ஜஸ்ட்டு நீங்கள் எந்த ப்ரைஸுன்னு மட்டும் நீங்கள் குறைச்சி கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் மாதிரி வந்திருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா செக்டருக்கு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ நாளைக்கு ஃபார்மா செக்டர் மேபி ஏறத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நல்ல க்ரோத்து தாங்க. ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கிற மாதிரி தெரியும். பட் 0.06%ங்கிறது ஒரு பெரிய மைனஸ் கிடையாது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, எம்என்டம், டிசிஎஸ், இன்ஃபோ, சன்ஃபார்மா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் தான். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொட்டாக் பேங்க், எல்என்டி, எம்என்டம், ஹெச்ஆர் மோட்டார், மாருதி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டாப் கெய்னிங். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட், டாடா கன்சியூமர், நெஸ்ல் ஐலாண்ட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டாப் கெய்னிங். ஓகே, ஸோ நம்ம ஹீட் மேப்பும் பார்த்தாச்சு. ஹீட் மேப்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய லெவலெல்லாம் எதுவுமே ரெட்டு கிடையாது. எல்லாமே இப்போதைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் க்ரீனில் தான் நிற்குது. இதில் ஹையஸ்ட்டாக எது 2.58% கொட்டாக் மஹேந்திரா, அப்புறம் பார்த்திங்கன்னா மாருதி, எம்என்டம், அதுக்கப்புறம் பாரதி ஏர்டெல். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் பொசிஷனில் வந்து நிற்குது. வால்யூம் பேஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஸ்டாக் வந்து அதிகமாக வால்யூம் எடுத்திருக்கு அப்படின்னா டாடா ஸ்டீல் 1.65%, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து க்ரோத் ஆனது. பட் க்ரீனை மட்டும் பார்த்துக்கலாம், இந்த பர்சன்டேஜை பார்க்காதீங்க. டாடா ஸ்டீல், ஆக்சிஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கொட்டாக் பேங்க், எட்டர்னல். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வால்யூம்னா நல்லாவே இருந்திருக்கு. ஓகே, நிஃப்டி வந்து அடுத்தது வந்து கேப் அப் ஓப்பனிங் கன்ஃபார்ம் தான். ஏன்னா நிஃப்டி கண்டிப்பாக ஒரு நைட் நமக்கு 11:30க்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கிறனால காலையில் ஓப்பன் ஆகிற நிஃப்டி கேப் அப்பில் ஓப்பன் விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப் அப் அதை பேஸ் பண்ணி ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கம் நிஃப்டியில் வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ நாளைக்கு கேப் அப் இருந்தால் 200 பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணலாம். அப்படி இல்லாமல் சப்போஸ் ஒரு இந்த இடத்துலலாம் ஓப்பன் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பன் மாதிரி நடந்தது அப்படின்னா இந்த 25,157 தான். ஸோ மறுபடியும் நமக்கு வந்து சப்போர்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும். எப்போவுமே ஒரு இடத்த பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பிரேக் அவுட் லெவல் அகைன் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து டெக்னிக்கல்ஸில் வந்து எப்போவுமே நடக்கும். ஓகேங்களா? கேப் அப் விழுந்தது அப்படின்னா கண்டினியூஸாக போயிடும். சப்போஸ் கேப் அப் விழுந்து கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தால் கூட இந்த இடம் வந்தால் ஸோ நம்ம வந்து பை எடுத்துக்கலாம். 25,157 தான் ஸோ அடுத்த சப்போர்ட் ஜோன். மேக்ஸிமம் அந்த இடம் நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் கம்மி தான். கேப் அப் விழுந்தாலே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துடும் நிஃப்டி. ஸோ அதே மாதிரி சென்செக்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 83,020. ஸோ பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 300 பாயிண்ட்ஸ் பக்கம் எய்ம் பண்ணலாம். இப்போ 55,147 இருக்குது. 300 பாயிண்ட்ஸ்னால் 55,500 to 600 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அதிகபட்சமாக கரெக்ஷனுங்கிறது மேக்ஸிமம் இருக்காது. அதனால் மிட் கேப் நிஃப்டியும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம். ஏன்னா மிட் கேப் நிஃப்டியோட ஸ்ட்ராங் பிரேக் அவுட் இந்த இடம் தான் 13,060. ஸோ அதை பேஸ் பண்ணி போய்ட்டு க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் கேப் அப் விழுந்தாலும் கண்டினியூஸாக 13,375 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி மிட் கேப்பில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியெல்லாம் நல்லாவே க்ரோத் கொடுக்குங்க நாளைக்கு. ஏன்னா அதிகபட்சமாக ஃபினான்ஸ் செக்டார் தான் நாளைக்கு வந்து இந்த நியூஸ்னால ஃபினான்ஸ் செக்டார் தான் நிறைய வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும். அப்படி இருக்கறனால நிஃப்டியெல்லாம் நல்லா க்ரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் கேப் அப் அண்ட் கண்டினியூஸ் த பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ மார்னிங்கில் வந்து சப்போர்ட் ஜோன் அப்படின்னு எந்த இடம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா ஸோ 5597 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ பை சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த இடம் வந்து பிரேக் அவுட் நடக்கலை. ஸோ அப்படி இருக்கனால இதை பிரேக் அவுட் பண்ணால் 5642 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கான சப்போர்ட் ஜோன் வந்து 5539.
ஸோ 5539 வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ நம்ம தொடர்ந்து வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 5597 5642. 5642ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்னிங்கில் சொன்னால் அதே கண்டிஷன்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நடக்கலை. கொஞ்சம் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு கீழே தான் இறங்கியிருக்கு. அதனால் 5539ங்கிறது சப்போர்ட், 5642ங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 5597ங்கிறது ஒரு பை சைட் பிரேக் அவுட். ஸோ நேச்சுரல் கேஸ் இதை பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். பட் பிரேக் அவுட் வந்து நடக்கலை. இந்த இடத்துல வந்து கீழே ஓப்பன் ஆகலை, மேலே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி மேலே தான் வந்துட்டுருக்கு. இப்போதைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடம் தான். ஸோ நேச்சுரல் கேஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 270.9. ஸோ 270.9 வந்தால் மட்டும் நம்ம செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிஷன்ஸ். ஓகே, பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி ஈவினிங் கிடைக்கிற நியூஸ் ப்ளஸ் நிஃப்டி ஓப்பன் இது ரெண்டுமே வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் நிஃப்டியெல்லாம் ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகி நிஃப்டி வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு பைசைட் ஜாக்பாட் மாதிரி. ஏன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ் உள்ளார வந்தாங்க அப்படின்னா நிஃப்டி எந்த அளவுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் டெக்னாலஜி மாதிரி தான். ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி அடங்கிட்டு டக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே தூக்கி விட்டுரும். அப்படி இருக்கிறப்போ 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வந்துடும். ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குதுன்னு. ரிசல்ட்ஸை வச்சு நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்கறது ஒரு 50 பேசிக்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.